விரைவில் இந்தியா பறக்கவுள்ள ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தனது முதலாவது உத்தியோகபூர்வ வெளிநாட்டு விஜயத்தை புதுடில்லிக்கு மேற்கொள்ள உள்ளார் என தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்திய வெளிவிவகார அமைச்சர் எஸ். ஜெய்சங்கர் விடுத்த அழைப்பை ஏற்று பிரதமர் நரேந்திர மோடியுடன் கலந்துரையாடுவதற்காக அனுரகுமார இந்தியா செல்ல உள்ளார். எனினும் இந்த விஜயத்துக்கான திகதி இன்னும் இறுதி செய்யப்படவில்லை. பெரும்பாலும் ஜனாதிபதியின் முதல் வெளிநாட்டு பயணம் நவம்பர் 14 நாடாளுமன்ற தேர்தல் முடிவடைந்த பின்னரே திட்டமிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த செப்டம்பர் 21 ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்ற பின்னர் அனுரகுமார திசாநாயக்கவை முதல் உயர்மட்ட வெளிநாட்டு பிரமுகராக ஜெய்சங்கர் சந்திக்க உள்ளார். நாட்டில் ஏற்பட்ட ஆட்சி மாற்றத்தை தொடர்ந்து முன்னாள் வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி தனது சட்டம் சார் தொழிலுக்கு திரும்பியுள்ளார். இது குறித்து தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், என்னுடைய இடத்திற்கு திரும்புவது மகிழ்ச்சியாக இருக்கிறது என குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் முக்கிய உறுப்பினரான அலி சப்ரி தேசிய பட்டியல் ஊடாக நாடாளுமன்றத்திற்கு தெரிவானார். அவர் முன்னாள் ஜனாதிபதிகளான கோட்டாபய ராஜபக்ச மற்றும் ரணில் விக்ரமசிங்க ஆகிய இருவரின் அரசாங்கத்தின் கீழ் நீதி மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சராக பணியாற்றினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. வேட்புமனு தயாரிப்பதில் பெரும் சிரமம். எதிர்வரும் பொதுத் தேர்தலில் தம்மை வேட்பாளர்களாக முன்னிறுத்துமாறு தேசிய மக்கள் சக்தி கட்சியிடம் அதிகளவானவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதனால் அக்கட்சியின் தலைவர்கள் வேட்புமனு தயாரிப்பதில் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. பொது தேர்தலுக்கான வேட்புமனு தயாரிக்கும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் அதிக கோரிக்கை தேசிய மக்கள் சக்தி கட்சிக்கு உள்ளதாக கூறப்படுகிறது. தங்கள் கோரிக்கைகளை ஏற்குமாறு பெருந்தொகை விண்ணப்பங்கள் வருவதாகவும் அதனை கட்டுப்படுத்த முடியாத நிலைமை காணப்படுவதாகவும் குறிப்பிடப்படுகிறது. பொருட்களின் விலை குறிப்பு தொடர்பில் வெளியான தகவல். நாட்டில் எதிர்வரும் 2 வாரங்களில் பொருட்களின் விலை குறைவடைவதற்கான வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அமெரிக்க டாலருக்கு நிகரான ரூபாவின் பெறுமதி வலுவடைந்துள்ளதால் அதன் பலனை நுகர்வோருக்கு பெற்றுக் கொடுக்க உள்ளதாக வர்த்தக நுகர்வோர் பாதுகாப்பு அமைச்சு அறிவித்துள்ளது. அத்துடன் பொருட்களின் விலை குறைப்பு தொடர்பான வேலை திட்டத்தை ஆரம்பித்துள்ளதாக அமைச்சு கூறியுள்ளது. லெபனான் சர்வதேச விமான நிலையத்தில் இஸ்ரேல் கோர தாக்குதல். லெபனான் தலைநகர் பெய்ரூட்டில் உள்ள ராஃபிக் ஹரிரி சர்வதேச விமான நிலையம் அருகே ஹிஸ்புல்லா இலக்குகள் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 37 பேர் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இஸ்ரேல் லெபனானில் வரையறுக்கப்பட்ட தரைவழி தாக்குதல்களை மேற்கொள்ள உள்ளதாக அறிவித்து லெபனானின் முக்கிய பகுதிகளில் வான்வழி தாக்குதல்களை நடத்தியது. குறித்த தாக்குதல் இஸ்ரேலிய படை நுழையக்கூடிய இடங்களான ஒடேசா மற்றும் ஹெஃபா கிலா ஆகிய இடங்களில் ஹிஸ்புல்லா போராளிகளை அழிப்பதற்காக நடத்தப்பட்டது. இதனை அடுத்து ராஃபிக் ஹரீரி சர்வதேச விமான நிலையத்திற்கு அருகில் சென்று பலத்த வெடிப்பு சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. அமெரிக்க போர் விமானத்திற்கு மிக நெருக்கமாக பறந்த ரஷ்ய போர் விமானம். அமெரிக்க போர் விமானத்திற்கு அருகே ஆபத்துக்குரிய வகையில் ரஷ்ய போர் விமானம் பறந்ததாக அமெரிக்க ராணுவம் தெரிவித்துள்ளது. அலாஸ்கா அருகே செப்டம்பர் 23 நடந்த இந்த சம்பவத்தின் காணொலியை கடந்த திங்கட்கிழமை அமெரிக்க ராணுவம் வெளியிட்டது. இது குறித்து கருத்து தெரிவித்துள்ள வட அமெரிக்க வான்வழி பாதுகாப்பு நிலையம், ரஷ்ய போர் விமானத்தின் செயல் பாதுகாப்பற்றது என்றும் அனைவரையும் ஆபத்துக்கு உள்ளாக்கும் செயல் என்றும் தெரிவித்துள்ளது. ஈரான் தாக்குதலுக்கு இஸ்ரேல் பதிலடி. ஈரானின் புரட்சிகர காவலர் படை தளபதி மேஜர் ஜெனரல் ஹொசைன் சலாமி இஸ்ரேல் மீது சுமார் 200 ஏவுகணைகளை ஏவுவதற்கு முன்பாக போர் அறையில் ஒரு பெரிய பேனரின் முன் நின்றிருந்தார். செவ்வாய் இரவு ஈரானிய ஊடகங்கள் வெளியிட்ட காணொலியில் ஹொசைன் சலாமி தொலைபேசி வாயிலாக இஸ்ரேல் மீது ஏவுகணைகளை ஏவ உத்தரவிட்டார். இருந்த அந்த பெரிய பேனரில் 3 நபர்களின் புகைப்படங்கள் இடம்பெற்றன. ஹமாஸ் அரசியல் தலைவர் இஸ்மாயில் ஹனியை ஜூலை மாதம் டெஹ்ரானில் கொல்லப்பட்டார். அந்த தாக்குதலுக்கு ஈரான் இஸ்ரேலை குற்றம் சாட்டி வருகின்றது. லாவ்ஸ் எரிவாயு விலையில் திருத்தம். அக்டோபர் மாதத்திற்கான லாவ்ஸ் எரிவாயு விலையில் எவ்வித திருத்தமும் இடம்பெறாது என நிறுவன பணிப்பாளர் நிரோசன் ஜே பீரிஸ் தெரிவித்தார். தற்போது 12 கிலோ லாவ்ஸ் சமையல் எரிவாயு சிலிண்டர் 3680 ரூபாவாகும். 5 கிலோ எரிவாயு சிலிண்டர் 1477 ரூபாவுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 2.1 கிலோ எடையுள்ள எரிவாயு சிலிண்டர் 694 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகிறது.